ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் ரோஜா எத்தனை வருஷமாக இருக்குது தெரியுமா? இந்த உண்மைகள் நிச்சயம் உங்களை ஆச்சரியமளிக்கும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். காதலர் தினம் மட்டுமின்றி ரோஜாக்கள் அனைத்து நாட்களிலுமே விசேஷமானவை தான். ஆனால் காதலர் தினத்தன்று அவை கூடுதல் ஸ்பெஷல். ரோஜாக்கள் பிரமிக்க வைக்கும் வடிவங்கள், அளவுகள், ஷேட்களில் வருகின்றன. அவை உண்மையிலேயே மாறுபட்ட மலராகவும் நாடு முழுவதும் உள்ள இல்லங்களில் மிகவும் பிடித்ததாகவும் இருக்கும். உலகில் 150க்கும் மேற்பட்ட வகையான ரோஜாக்கள் உள்ளன. உங்கள் தோட்டத்தில் ரோஜாக்களை மறக்க வைக்காதீர்கள். ஆனால் முதலில் ரோஜாக்களை பற்றிய இந்த ஆச்சரியமான உண்மைகள் ரோஜாக்களை பற்றிய புதிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு தரக்கூடும். ரோஜாக்கள் உலகின் பழமையான மலர்களில் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளாக இலக்கியம் மற்றும் இசையில் ரோஜாக்கள் குறிப்பிடப்படுவதில் ஆச்சரியமில்லை. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 35 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய ரோஜா புதை படிவங்களையுமே கண்டுபிடித்துள்ளனர். இன்னும் அதிர்ச்சியளிக்கும் வகையில் மிகவும் பழமையான ரோஜா 1000 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த அற்புதமான நீடித்த ரோஜா ஜெர்மனியில் உள்ள ஹில்டெஷியம் கத்ரெட்டில் ஒரு சுவரில் வளர்கிறதாம். ரோஜாக்கள் வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல, அவற்றின் இதழ்கள் உண்ணக்கூடியவை. ரோஸ் வாட்டர் இதழ்களை தண்ணீரில் ஊற வைப்பதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் ஜெல்லிகள் அல்லது ஜாம்களிலும் சேர்க்கப்படுகிறது, அல்லது இந்திய மற்றும் சீன உணவுகளில் சுவையை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ரோஸ் இப்ஸ் எனப்படும் பெரி வடிவ பழத்தையும் வளர்க்கின்றன. இந்த பழம் ஆரஞ்சு, சிவப்பு, அடர் ஊதா அல்லது கருப்பு நிறமாக இருக்கலாம். ரோஜா இதழ்களில் விட்டமின் சி நிரம்பியுள்ளது மற்றும் இதனை காக்டெயில்களிலுமே பயன்படுத்தலாம் அல்லது புத்துணர்ச்சியூட்டும் தேநீரை உருவாக்கவும் பயன்படுத்தலாம். வாசனை திரவியங்களிலுமே இந்த ரோஜா பயன்படுத்தப்படுகிறது. ரோஜாக்களின் வாசனை ஒரு பிரபலமான சென்ட் ஆகும். மேலும் பல பெண்களின் வாசனை திரவியங்களில் ரோஜா தான் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ரோஜா எண்ணெய் பல நூற்றாண்டுகளாகவே வாசனை தொழிலில் முக்கிய பொருளாகவே இருந்து வருகிறது. பூக்களில் இருந்து ரோஜா எண்ணெயை பிரித்தெடுக்கும் செயல்முறைக்கு ஒரு பெரிய அளவு ரோஜாக்கள் தேவைப்படுகின்றன. 2000 ரோஜாக்களில் இருந்து 1 கிராம் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு ரோஜா நிறத்திற்குமே ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. திரைப்படங்கள் மற்றும் காதலர் தின அட்டைகளில் தோன்றும் உன்னதமான சிவப்பு ரோஜாவில் நீங்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஏனெனில் ரோஜாக்களில் 10க்கும் மேற்பட்ட அழகான வண்ணங்கள் உள்ளன. அவை அனைத்தும் குறிப்பிட்ட அர்த்தங்களையும் கொண்டுள்ளன. சிவப்பு ரோஜாக்களை தவிர இளஞ்சிவப்பு நிற ரோஜாக்கள் கருணை மற்றும் நேர்த்தியை வெளிப்படுத்துகின்றன. நட்பு மற்றும் மகிழ்ச்சியை மஞ்சள் நிற ரோஜாக்கள் குறிக்கின்றன. வெள்ளை ரோஜாக்கள் அனுதாபத்தை குறிக்கின்றன. அதனால் தான் நீங்கள் அவற்றை இறுதி சடங்குகளில் அடிக்கடி பார்க்கலாம். இருப்பினும் வெள்ளை ரோஜாக்கள் தூய்மை, ஆன்மீகம் மற்றும் அப்பாவித்தனத்தையும் குறிக்கும். ஒருவருக்கு வாழ்த்து தெரிவிக்க ஆரஞ்சு ரோஜாக்களை வழங்குங்கள். அவை உற்சாகத்தை பிரதிபலிக்கின்றன. அமெரிக்காவின் தேசிய மலர் 1986ஆம் ஆண்டில் ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் ரோஜாவை அமெரிக்காவின் தேசிய மலர் சின்னமாக அறிவித்தார். அவர் பிரபலமான வெள்ளை மாளிகை ரோஸ் கார்டனில் நின்று அதை செய்தார். ஜார்ஜியா, அயோவா, நியூயார்க், வடக்கு டகோட்டா மற்றும் வாஷிங்டன் டிசி மாநில மலர்களாக பல வகையான ரோஜாக்கள் இருக்கின்றன. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.